Good evening, everyone. நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளாஸ் ஃபார் கண்டக்டட் பை டிஎன்பிஎஸ்சி அதில் என்ன பார்க்க போறோம்னா சிஆர்பிசியில் ஒரு 2 சின்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. அது என்ன 2 சின்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி ட்ரையல் அப்படிங்கிற டாப்பிக்கும் ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிற டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸுடைய அஜெண்டா. சம்மரி ட்ரையல் செக்ஷன் 260 to 265 சம்மரி ட்ரையல் சாப்டர் 21ல இருக்கு. ஸோ சம்மரி ட்ரையல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல நீங்க சம்மரி ட்ரையல் பார்த்துருப்போம். கோட் ஆஃப் சிஆர்பிசியில் நம்ம என்னைக்காவது கோர்ட்ல கேஸ் டைப் அப்படிங்கிற அந்த கர்சரை கிளிக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஏஎஸ், ஓஎஸ், ஓபி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதில் லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிசின்னு ஒன்று இருக்கும், சம்மரி ட்ரையல் கேசஸ். ஸோ சம்மரி ட்ரையல் கேசஸ் அப்படிங்கிறது பொதுவாக 2 வருஷத்துக்குள்ள தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை சம்மரி ட்ரையல் கேஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபார்மலா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ சம் அஃபென்சஸ், அது எந்த மாதிரியான அஃபென்சஸ்லாம் சம்மரி ட்ரையல் கேசஸ்ல டீல் பண்ணலாம், யார் டீல் பண்ணலாம், எந்த ஜட்ஜ் சம்மரி ட்ரையல் கேஸை கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஆப்வியஸாக பண்ண முடியாது. பிகாஸ் ஆஸ் ஐ செட், த பனிஷ்மெண்ட் ஆர் த அஃபென்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்மால் ஆர் லெசர் கிரீவியஸ் அஃபென்ஸ். சரியா? அது என்ன அப்படிங்கிறத சாப்டர் 21 ஆஃப் சிஆர்பிசியில் சம்மரி ட்ரையல்ஸ் அப்படிங்கிற சாப்டர் செக்ஷன் 260 to 265ல பார்க்க போகிறோம். தென் ஆஸ் பர் த டைம் we will discuss the next சாப்டர் 21A ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிற அடுத்த சாப்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 265A to 265L வரைக்கும் இருக்கிறது ப்ளீ பார்கெனிங். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சம்மரி ட்ரையல் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். as the name itself suggests, summary trial அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரையல் that should be conducted in a crispy manner. சரியா? சரி, ஓகே. செக்ஷன் 260 என்ன அப்படின்னு பார்ப்போம். செக்ஷன் 260 சம்மரி ட்ரையலில் செக்ஷன் 260 265 வரைக்கும். அதில் செக்ஷன் 260 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் டு ட்ரை சம்மரிலி அப்படின்னு சொல்லுது. பவர் டு ட்ரை சம்மரிலி. அதில் ஒரு 9 kinds of offenses they have classified and they are telling that any of the offenses or all of the offenses can be tried summarily by whom அப்படின்னா இருக்கு. சரியா? ஸோ செக்ஷன் 260 பவர் டு ட்ரை சம்மரிலி. சப்செக்ஷன் 1 notwithstanding anything contained in this code அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி த்ரீ கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு மென்ஷன். ஃபர்ஸ்ட் ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், பி எனி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், சி எனி மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பெஷலி empowered in this behalf by the High Court may, if he thinks fit, try in a summary way all or any of the following offenses அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு சம்மரி ட்ரையலை யார் செய்ய முடியாது? ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் ட்ரை பண்ண முடியுமானா ஆஸ் பர் திஸ் செக்ஷன் முடியாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ல இஃப் there is some permission provided by that high court then he can do so பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் ஒரு சம்மரி ட்ரையலை என்ன பண்ண முடியாது, ட்ரையல் எடுத்துக்க முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்பவர்டு பை ஹை கோர்ட் இன் திஸ் பிஹாஃப். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து மே இஃப் ஹி திங்ஸ் ஃபிட் ட்ரை இன் அ சம்மரி வே ஆல் ஆர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அஃபென்சஸ். என்னென்ன அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு டில் 9 kinds of offenses have been mentioned in section 260. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, offenses not punishable with death, imprisonment for life or imprisonment for term exceeding 2 years அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த குற்றத்திற்கெல்லாம் 2 வருடங்களுக்கு மிகாமல் தண்டனை வழங்கக்கூடியமோ அத்தகைய வழக்குகளை நீங்க சம்மரி ட்ரையல் அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் 1. தென் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, theft under section 379, 380 or 381 of the IPC where the value of the property stolen does not exceed 2000 rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2000 rupeesக்கு மிகாமல் இருக்கக்கூடிய திருட்டு வழக்குகள். செக்ஷன் 379 is punishment for theft. செக்ஷன் 378 IPC என்னது, definition of theft, whoever dishonestly take away the property of another அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த theft அப்படிங்கிற அந்த விஷயம். அதே மாதிரி செக்ஷன் 380 என்னன்னு பார்த்தீங்கன்னா, theft in a dwelling place அப்படின்னு சொல்லுவாங்க. place which have been used for living including building, tent, vessel or where it has been used as a place to store or keep the custody of any property. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்
பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஐடில் ஆர் எனி ஐகான் கெப்ட் இந்த பில்டிங் இதெல்லாமே வந்து செக்ஷன் 380 கீழே வரும். அப்புறமா செக்ஷன் 381 ஆஃப் ஐபிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா தெஃப்ட் பை சர்வன்ட் ஆர் ஏஜென்ட் ஆர் கிளர்க் அப்படிங்கிற அந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும். ஸோ அப்போ அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள். ஸோ இந்த 3 வகையான குற்றங்களையும் சம்மரி ட்ரையல்ல விசாரிக்கலாம். ப்ரொவைடட் த அமௌண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் இன் சச் தெஃப்ட் இஸ் நாட் எக்ஸீடிங் 2000 rupees. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 25 ஆஃப் 2005 அதில் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/6/2006 அதுல இருந்து தான் நடைமுறைக்கு வந்த ஆஸ்பெக்ட்ஸ் இந்த எக்ஸீடிங் 2000 rupees அப்படிங்கிறது. அதற்கு முன்பு வந்து அது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. எக்ஸீடிங் 200 rupees இருந்துச்சு. ஸோ எக்ஸீடிங் 200 rupees இருந்ததை 2000 rupeesனு அந்த 2006 அமெண்ட்மெண்ட்ல வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/6/2006 அதுல என்ன பண்றாங்க மாற்றத்தை கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபன்ஸ் என்ன பார்த்தோம், வேர் த பனிஷ்மெண்ட் ஆர் தட் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் நாட் எக்ஸீடிங் 2 years இட் கேன் பி ட்ரைட் இன் சம்மரி ட்ரையல்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், தெஃப்ட் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் த்ரீ ரிசீவிங் ஆர் ரீடைனிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 411 ஆஃப் த ஐபிசி வேர் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸீட் 2000 rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 411 ஆஃப் ஐபிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ஸோ அப்போ அதே தான் அந்த திருட்டு பொருளை எவர் ஒருவர் வாங்குகிறாரோ அந்த திருட்டு பொருளின் மதிப்பு 2000 ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் அத்தகைய வழக்கை சம்மரி ட்ரையல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சப்செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் இன் த கன்சீல்மெண்ட் ஆர் டிஸ்போசல் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 414 ஆஃப் ஐபிசி வேர் த வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸீட் 2000 rupees அப்படின்னு சொல்றது. அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் மறைத்து வைக்கக்கூடியதோ அல்லது அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடியதோ எதை அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அஃபென்ஸ் விச் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 414. நம்ம அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி வந்து செக்ஷன் 410 இருந்து 414 வரைக்கும் பார்ப்போம். அதில் போன தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 411 வேர் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது வந்து செக்ஷன் 414 கன்சீல்மெண்ட் ஆர் ஹூ இஸ் involving in the disposal of stolen property where the value is not exceeding 2000 rupees. அதையும் நீங்க சம்மரி ட்ரையல்ல விசாரிக்கலாம் as per fourth one. Then fifth one offenses under section 454 and 456 of the IPC. So 454 and 456 இது எதுல வரும், ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரும் இல்லையா. 441ல இருந்தே ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். ஸோ 454 and 456 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா offenses to commit lurking house trespass ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எவர் ஒருவர் அதற்கான அந்த முயற்சியை செய்கிறாரோ அந்த வீட்டினை உடைத்து ஹவுஸ் பிரேக்கிங் ஆர் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் செய்கிறாரோ அவருடைய அந்த செயலுக்கு 2 வருடம் வரைக்கும் தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 454 ஆஃப் ஐபிசியில். செக்ஷன் 456 ஆஃப் ஐபிசி வந்து தட் அஃபென்ஸ் கமிட்டட் அட் த டைம் ஆஃப் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தண்டனை பார்த்தீங்கன்னா அப் டு 3 years வரைக்கும் வழங்கலாம்னு போட்டிருப்பாங்க. ஸோ சில அஃபென்சஸ் 3 வருடங்கள் வரைக்கும் வழங்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட த ஜட்ஜ் மே ட்ரை தோஸ் கேசஸ் ஆஸ் சம்மரி ட்ரையல் பிகாஸ் செக்ஷன் 456 இஸ் அன் அஃபென்ஸ் வேர் த பனிஷ்மெண்ட் இஸ் இன்வால்வ் இஸ் 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ். சரியா. தென் சிக்ஸ்த் ஒன் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் அ பிரீச் ஆஃப் பீஸ் அண்டர் செக்ஷன் 504 on criminal intimidation punishable with imprisonment for a term which may extend to 2 years with fine or with both under section 506 of IPC. So section 404 section 406 இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணலாம். section 404 வந்து பாத்தீங்கன்னா where that public peace is breached by insult or by any other activity of individual persons. அது வந்து section 4 that intent to provoke a breach of peace section 504. 506 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா 506 பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் அதுதான் 506. அதை வந்து பார்த்தீங்கன்னா 506 வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நம்ம ஐபிசியில் பார்த்துருப்போம். நிறைய ஒரு சாதாரண அடிதடி குரூப் கிளாஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 294B 506 பார்ட் 1 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த 506 பார்ட் 1 தான் வந்து சம்மரி ட்ரையல் விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா 2 செக்ஷன்ல போட்டிருக்காங்க 294B ரெட் வித் 506 பார்ட் 1 அப்படின்னா தாராளமா சம்மரி ட்ரையல்ல அந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்றாங்க. 506 பார்ட் 1 அதான் கிரிமினல் இன்டிமிடேஷன். அதே 506 பார்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கிரிமினல் இன்டிமிடேஷன் அதாவது அந்த அச்சுறுத்தக்கூடிய அந்த செயல் வந்து ஒரு காசிங் ஹர்ட் ஆர் எனி இன்ஜுரி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ காயம் ஏற்படுத்த கூடிய வகையில் ஒருவரை மிரட்டினால் அது 506 பார்ட் 2ல வரும்.
நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மரி ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சம்மரி ட்ரையல் அப்படிங்கிறது சாப்டர் 21ல வரும். செக்ஷன் 260லேருந்து 265 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ செக்ஷன் 260ல யாரெல்லாம் சம்மரி ட்ரையல் ஒரு கேஸை சம்மரி ட்ரையலை விசாரிக்கலாம் அப்படின்னும் அது எந்த மாதிரியான அஃபென்சஸை விசாரிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 9 வகையான அஃபென்சஸ் சம்மரி ட்ரையலில் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக 6th கேட்டகரி பார்த்தோம். நெக்ஸ்ட் 7th கேட்டகரி அபேட்மெண்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபோர் கோயிங் அஃபென்சஸ். ஸோ மேலே சொன்ன அந்த 6 விஷயங்களை எவர் ஒரு தூண்டி விடுகிறாரோ அது, அதுக்கு அடுத்து 7வது an attempt to commit any of the foregoing offenses when such attempt is an offense அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த 6 கேட்டகரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2 வருடங்களுக்குள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளை சம்மரி ட்ரையலா விசாரிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது அஃபென்சஸ் ஆஃப் செக்ஷன் 379, 380, 381 ஆஃப் ஐபிசி திருட்டு வழக்குகளை சம்மரி ட்ரையல்ல விசாரிக்கலாம். ப்ரொவைடட் த வேல்யூ ஆஃப் த தெஃப்ட் ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி எக்ஸீடிங் 2000 rupees. 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். செக்ஷன் 411ல ஒன் ஹூ இஸ் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ப்ரொவைடட் அதோட வேல்யூ 2000 ரூபாய்க்கு மிகாம இருக்கணும். அடுத்து 4வது ஒன் ஹூ இஸ் கன்சீலிங் ஆர் டிஸ்போசிங் த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 414 ஆஃப் ஐபிசியில் வரும். அதுவும் இந்த வேல்யூ இஸ் நாட் எக்ஸீடிங் 2000 சம்மரி ட்ரையலில் பார்க்கலாம். அப்புறம் 5வது கேட்டகரி என்ன பார்த்தோம்னா 454 and 456 ஆஃப் ஐபிசியில் ஒரு அஃபென்ஸாக செஞ்சிருக்காங்க. அதாவது லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் அப்படின்னு இருக்கும். அஃபென்சஸ் டு கமிட் லர்க்கிங் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் ப்ரொவைடட் பனிஷ்மெண்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்றது 454. 456 வந்து டியூரிங் நைட் டைம் அப்படின்னு சொல்றது. ஸோ 456 வந்து அப் டு 3 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு. இருந்தாலும் அதையும் சம்மரி ட்ரையல்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் த 6th கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 504 and 506 பார்ட் 1 இந்த அஃபென்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். 504 வந்து இன்வோக்கிங் பிரீச் ஆஃப் பீஸ் ஒருவருடைய செயல்பாடு மக்களுக்குள் வேற்றுமையை உண்டாக்கி பொது அமைதியை பாதிக்கும் வகையில் இருந்தால் அதுக்கு 2 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. 506 வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். பார்ட் 1 வந்து ஓரல் கிரிமினல் இன்டிமிடேஷன் உன்னை தொலைச்சிருவேன், உன்னை சாச்சிருவேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது. 506 பார்ட் 2 வந்து அதை வந்து ஒரு செயலாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்யக்கூடியது பார்ட் 2. இப்போ சம்மரி ட்ரையல்ல 506 பார்ட் 1 தான் கவர் ஆகும், பார்ட் 2 கவர் ஆகாது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் 7th ஒன் கேட்டகரி வந்து அபேட்மெண்ட் ஆஃப் எனி ஆஃப் த அஃபென்சஸ். மேலே பார்த்த அந்த 6 வகையான குற்ற செயல்களை எவர் ஒருவர் தூண்டி விடுகிறாரோ அவருக்கு எதிரான அந்த அஃபென்ஸையும் சம்மரி ட்ரையல்ல பண்ணலாம். அதுக்கடுத்து 8th கேட்டகரியில attempt to commit any of the above offenses, foregoing offenses, provided such attempt should be an offense. சரியா? Then the last category is with regard to section 20 of cattle trespass act அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம்மரி ட்ரையல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்குகள். சரியா? Then subsection 2, when in course of a summary trial it appears to the magistrate that the nature of the case is such that it is understandable to try it summarily, the magistrate shall recall that it is undesirable to try summarily, the magistrate shall recall any witnesses who may have been examined and proceed to rehear the case in manner provided by this code அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது சம்மரி ட்ரையல்ல மேற்கொண்டு விசாரிக்க முடியாது, இதை வந்து நம்ம ஒரு சம்மன் கேசஸ் விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சார் என்று சொன்னால் நீதிபதி அன்றைய இடத்திலிருந்து அதற்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ there is always a possibility of converting a summary trial case into a regular summon case. சரியா? அதுதான் வந்து செக்ஷன் 260ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் செக்ஷன் 261 சம்மரி ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ். நம்ம செக்ஷன் 260 ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் எம்பவர்டு டு ட்ரை இந்த கேஸ் சம்மரிலின்னு பார்த்தோம் 3 கைண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். ஒன்று சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ரெண்டாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், மூணாவது மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹூ இஸ் எம்பவர்டு பை ஹைகோர்ட் இன் திஸ் பிஹாஃப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ செக்ஷன் 261ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the High Court may confer on any magistrate invested with the powers of a magistrate of the second class power to try summarily on any offence which is punishable only with fine or with imprisonment for a term not exceeding 6 months with or without fine and any abatement or attempt to commit any such offence அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் ஒரு வழக்காக விசாரிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா provided the punishment should be with only with regard to fine or with regard to imprisonment up to 6 months or with fine or with both. இந்த கேட்டகரியில ஒரு அஃபென்ஸ் வரதாக இருந்தால் அத்தகைய நீதிபதிக்கு ஹைகோர்ட் அந்த அதிகாரத்தை வழங்கி இருந்தால் என்ன பண்ணலாம், அவர் ஒரு சம்மரி ட்ரையலை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் செக்ஷன் 262 ப்ரொசீஜர் ஃபார் சம்மரி ட்ரையல்ஸ். In trials under this chapter, the procedure specified in this code
for the trial of summons case shall be followed except as hereinafter mentioned அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சம்மரி ட்ரையலுக்குன்னு தனியா ப்ரொசீஜர் கொடுக்கப்படவில்லை. சம்மன்ஸ் கேசஸ் இதுக்கு முன்னாடி சாப்டர்ல இருக்கும். சம்மன்ஸ் கேசஸ், அதுக்கு முன்னாடி வாரண்ட் கேசஸ், அதுக்கு முன்னாடி சாப்டர் செஷன்ஸ் கேசஸ் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். அதுல சம்மன்ஸ் கேஸ்க்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் வித் ரிகார்ட் டு ப்ரொசீஜர் ஆஃப் சம்மரி ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. தென் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 262 no sentence of imprisonment for a term exceeding 3 months shall be passed in case of the any conviction under this chapter அப்படின்னு சொல்றாங்க. So even though the offense triable under this chapter அந்த 6 கேட்டகரி பார்த்தோம். 2 வருடங்கள் வரைக்கும் இருக்க சிறை தண்டனை, அதே மாதிரி தெஃப்ட், அதே மாதிரி 454 456 அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட இந்த ஒரு சாப்டர்ல நீ ஒரு ட்ரையல் கண்டக்ட் ஆச்சு அப்படின்னா the maximum punishment that can be imposed is 6 months அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் 262 subsection 2. No sentence of imprisonment for a term exceeding 3 months shall be passed in the case of any conviction under this chapter அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? Then section 263 record in summary trials. In every case tried summarily, the magistrate shall enter in such form as the state government may direct the following particulars. Section 263 என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது there are some things. ஸோ நார்மலாக நம்ம ஒரு கிரிமினல் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டோட ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கோர்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வாட் வுட் பி த ரிசல்ட், வாட் இஸ் த ப்ராசிக்யூஷன் ரிலைட் அப்பான் வாட் ஜட்மெண்ட், வாட் ஆர் த எக்ஸிபிட்ஸ் அட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், வாட் த PW1 டிபோஸ்ட், அதே மாதிரி வாட் இஸ் த டிஃபென்ஸ் விட்னஸ் டிபோஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சம்மரி ட்ரையலில் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவசியம் கிடையாது. என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are mentioning some A to J. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து that serial number of the case, STC number அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இ கோர்ட்ல போயிட்டு கேஸ் டைப் நீங்க இருக்கிறதுல லாஸ்டா ஒரு கேஸ் டைப் இருக்கும், STCன்னு இருக்கும், சம்மரி ட்ரையல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கேஸ் நம்பர், சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ், த டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ், ரெண்டாவது டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆர் கம்ப்ளைண்ட் அப்படி. தென் ஃபோர்த் ஒன் இஸ் த நேம் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் இஃப் எனி. அப்புறம் அஞ்சாவது த நேம், பேரண்டேஜ் அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட், அதாவது தட் டீடைல்ஸ் அபவுட் த அக்யூஸ்ட், அஞ்சாவது. அப்புறம் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா the offense complaint and the offense proved and in case coming under class 2 of subsection 1 of section 260 the value of the property. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு தெஃப்டோ அல்லது ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோ அந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த பொருட்களின் மதிப்பு 2000 ரூபாயை மிகாமல் இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கடுத்து ப்ளீ ஆஃப் த அக்யூஸ்ட், வெதர் ஹி ப்ளீட்ஸ் கில்ட்டி ஆர் நாட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். கோர்ட்டுடைய ஃபைண்டிங் என்ன, அதே மாதிரி த சென்டென்ஸ் அண்ட் த டேட் ஆன் விச் த ப்ரொசீடிங் இஸ் டெர்மினேட்டட், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ரெக்கார்ட் ஆஃப் இதுல இருக்கணும். தென் செக்ஷன் 264 ஜட்ஜ்மெண்ட் இன் கேசஸ் tried summarily. In every case tried summarily in which the accused does not plead guilty, the magistrate shall record the substance of evidence and judgment containing a brief statement of the records for the finding. அதாவது என்ன சொல்றாங்கன்னா காரணங்களை விளக்க வேண்டும். Always it is material to note that reason to be recorded to be should என்ன சொல்றது, ஒரு காரணம் உள்ள ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே நம்ம பார்ப்போம். காரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரீசன்ட் ஜட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக cannot be like எஸ் ஆர் நோ ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் இஸ் கில்ட்டி, நோ இஸ் நாட் கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ப்ரொவைடட் ஆர் இட் ஷுட் பி ப்ரொவைடட் வித் ரீசன்ஸ். அதுதான் செக்ஷன் 264ல சொல்றாங்க. ஜட்மெண்ட் கண்டெய்னிங் ஏ பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் த ஃபைண்டிங், வை திஸ் கோர்ட் கம் டு த கன்க்ளூஷன் திஸ் பர்சன் இஸ் கில்ட்டி அப்படிங்கிறதோ அல்லது நாட் கில்ட்டிங்கிறதோ அதுக்கான அந்த ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். தென் செக்ஷன் 265 லாங்குவேஜ் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் கோர்ட் ஜட்மெண்ட், அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றது இட் ஷுட் பி இன் லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. Then subsection 2 of section 265 the high court may authorize any magistrate empowered to try offences summarily to prepare aforesaid record or judgment on behalf appointed in this behalf by chief judicial magistrate, and the record or judgment so prepared shall be signed by such magistrate அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதற்கான வழிவகைகளை ஹைகோர்ட் வந்து நியமித்தால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மெயினாக நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சம்மரி ட்ரையல் அப்படின்னா எத்தகைய வழக்குகளை விசாரிக்கலாம், எந்த நீதிபதி விசாரிக்கலாம், அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் தான் தண்டனை கொடுக்க முடியும். ஒரு வழக்கை சம்மரி ட்ரையல் வழக்காக விசாரித்தால் நிச்சயம் 6 மாதம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீ பார்கெனிங். நான் ஏற்கனவே இன்னைக்கு 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ரெண்டாவது ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு செட்டில்மெண்ட் அரைவா இருக்கும். ஒரு அடிதடி வழக்காக கூட இருக்கலாம். ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம், அவருக்கு வந்து
சில நாட்கள் அவர் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், அவருக்கு ஒரு உடல் ஊனம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த இழப்பீடை கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்கலாம். தான் செய்த தப்பு அப்படிங்கிற அந்த உணர்வை இது பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ளீ பார்கெனிங் பண்ணா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படி அந்த இதுவும் கிட்டத்தட்ட ப்ளீடிங் கில்ட்டி மாதிரி தான். பட் அதே சமயம் ஏதோ ஒரு வகையில இன் எக்ஸ்ட்ரா திங் ஹி ஹஸ் பீன் ப்ரொவைடிங் சம் காம்பன்சேஷன் ஆர் சம்திங் அப்படின்னா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதற்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கலாம், அது என்ன எஃபெக்ட் இட் ஹேஸ் அப்படிங்கிற சொல்றது தான் ப்ளீ பார்கெனிங். இந்த ப்ளீ பார்கெனிங் பார்த்தீங்கன்னா சாப்டர் 21A ஆஃப் ஐபிசி செக்ஷன் 265A இருந்து 265L வரைக்கும் இருக்கும். தட் வாஸ் ஆல்சோ இன்கார்பரேட்டட் பை 2006 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட். அது எப்பத்துல இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5, 2006. சரியா, 5/7/2006 ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீ பார்கெனிங் இஸ் கமன்சஸ் ஃப்ரம் எப்பன்னு கேட்டிருந்தாங்கன்னா 5/7/2006. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மரி ட்ரையல்ல அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டிலாம் 2000 rupees அப்படிங்கிறது ப்ரீவியஸ்லி 200 rupees இருந்துச்சு. அது எப்போ கொண்டு வந்தாங்கிறத நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். தட் இஸ் பை பர்ச்சியூ ஆஃப் 2005 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் அண்ட் இட் கமன்சஸ் ஃப்ரம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 23/6/2006. இப்போ இந்த ப்ளீ பார்கெனிங்கிற இந்த சாப்டர் 21A வந்து பார்த்தீங்கன்னா 5/7/2006 இருந்து கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006 இருந்து நடைமுறைக்கு வருது. ஆக்ட் 2 ஆஃப் 2006 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 5/7/2006. சரி, நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, அந்த February 5, 2013 அப்படிங்கிறத ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீ பார்கெனிங்ல மொத்தம் 265A இருந்து 265L வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 265A இஸ் வித் ரிகார்ட் டு அப்ளிகேஷன் ஆஃப் த சாப்டர். எப்படி நீங்க செக்ஷன் 260ல எதெல்லாம் ஒரு எந்த மாதிரியான வழக்குகளை சம்மரி ட்ரையலை விசாரிக்கலாம்னு பார்த்தோமோ அதே மாதிரி செக்ஷன் 265A எந்த மாதிரியான வழக்குகளை ப்ளீ பார்கெனிங்க்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சோஷியோ எக்கனாமிக் அஃபென்சஸ் ஆர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் ஆர் சில்ட்ரன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் ப்ளீ பார்கெனிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்திற்கோ அல்லது ஒரு மனசாட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதிமன்றமாக செயல்படும். ஒரு என்ன சொல்றது, ப்ரையாரா நான் வந்து ரெடி ஆயிட்டு அஃபென்ஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து வைக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ செக்ஷன் 265A என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 265A application of this chapter subsection 1 this chapter shall apply in respect of an accused against whom class A the report has been forwarded by, அதாவது கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸ் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the chapter of this chapter is applies to an offense where the trial is initiated based on police report. சரியா, அதை நம்ம 173 class 2 CRPCல ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். போலீஸ் எஃப்ஐஆர் பதிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டு, சார்ஜ் ஷீட் தான் 173 class 2ல போடுறது, அதுக்கு இன்னொரு பெயர் ஃபைனல் ரிப்போர்ட்னு பேரு. ஸோ அப்போ அந்த மாதிரியான வழக்குகளுக்கும் பொருந்தும். அதே மாதிரி கிளாஸ் பில என்ன சொல்றாங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. செக்ஷன் 199ல ஆரம்பிச்சு அந்த 204 வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குற்றவியல் நடுவரிடம் பாதிக்கப்பட்ட நபர் இன்னார் தான் ஒரு குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அது என்னைக்கு ஏற்பட்டுச்சு, அதனுடைய விளைவு என்ன, அவருடைய பாதகம் என்ன, அதை யார் செய்தால், அதை செய்தவருடைய அடையாளம் தெரியலன்னா அதுவும் வந்து தெரியாத பட்சத்துல குறிப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ட்ரையல் நடக்கும். ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இரண்டு வகையான வழக்குகளுக்குமே இந்த சாப்டர் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் ஏ, சாரி 265A, அதில் ஃபர்ஸ்ட் this chapter shall apply in respect of an accused against whom A the report has been forwarded by an officer in charge of the police station under section 173 alleging therein that an offense appears to have been committed by him other than an offense for which the punishment of death or of imprisonment for life or imprisonment for a term exceeding 7 years has been provided under the law for the time being in force. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சப்செக்ஷன் 1A என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரிப்போர்ட்ல தாக்கல் பண்ணக்கூடிய அந்த வழக்குகளை இந்த ப்ளீ பார்கெனிங் இதுக்குள்ள கொண்டு வரலாம். ப்ரொவைடட் தட் அஃபென்ஸ் ஷுட் நாட் பி ஆஃப் 3 கேட்டகரி. ஒன்னு என்னன்னா யூ ஷுட் நாட் பி ப்ரொவைடட் வித் சென்டென்ஸ் ஆஃப் டெத். மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்கு ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்கு ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. அதே மாதிரி மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா 7 வருடங்களுக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளுக்கு ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. அதுதான் 1A சொல்றாங்க. For those cases that have been initiated based on report under 173 of CRPC சொல்றாங்க. சரியா, then B a magistrate has taken cognizance of an offense on complaint other than an offense for which the punishment of death or of imprisonment for life
or imprisonment for a term exceeding 7 years has been provided under the law for the time being in force, and after examining complainant and witnesses under section 200 issued the process under section 204, but does not apply where such as அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன். ஸோ மேலே சொன்ன அந்த 2 விஷயங்களுக்கும் பொருந்தும். பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கும் பொருந்தும், அதே மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய ட்ரையலுக்கும் பொருந்தும். ஆனால் 3 வகையான குற்றங்களுக்கு பொருந்தாது. எந்த குற்றம் மரண தண்டனைக்கு உட்பட்டதோ அதற்கு பொருந்தாது, ஆயுள் தண்டனை உட்பட்டதோ அதற்கு பொருந்தாது, 7 வருடத்துக்கு மேல் 7 வருடத்துக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிசோ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் டஸ் நாட் அப்ளை where such offense affects the socio-economic condition of the country or has been committed against a woman or child below the age of 14 years. அப்போ ஒரு போக்சோ ஆக்ட்ல ஒரு அஃபென்ஸ் நடக்குது, இல்ல ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி cruelty by husband or relatives, அதே மாதிரி ஒரு ஆசிட் அட்டாக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு அஃபென்சஸ். அப்போ அத்தகைய குற்றங்கள் செயல்களுக்கும் அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை பாதிக்கக்கூடிய அஃபென்சஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி லாண்டரிங் அஃபென்ஸ், அதே மாதிரி ஒரு நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், இதெல்லாமே வந்து சோஷியோ எக்கனாமிக் அஃபென்சஸ். ஒரு சமூக இந்த கண்ட்ரியுடைய அந்த சமூக பொருளாதார விலை மீது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு குற்றம். அப்ப அத்தகைய குற்றங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. தென் சப்செக்ஷன் 2, ஃபார் த பர்பசஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1, the central government shall by notification determine the offenses under the law for the time being in force, which shall be the offenses affecting the socio-economic condition of the country அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 11th July 2006 லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 கைண்ட்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் இருக்கு. மோஸ்ட்டாக வந்து தட் ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், அதுக்கு கீழே வரக்கூடிய அஃபென்சஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட்ஸ், அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணக்கூடிய ஆக்ட்ஸ், சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், அதே மாதிரி டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட், இண்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதே மாதிரி அடல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, இன்ஃபேண்ட் மில்க்ஸ் சப்ஸ்டிடியூட் ஃபீடிங் பாட்டில்ஸ் ஆக்ட், அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், மீட் ஃபுட்ஸ் ஆக்ட், அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட், அதே மாதிரி பிசிஆர் ஆக்ட், அப்புறமா வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்ல அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் 23 to 28, அதே மாதிரி கேபிள் டிவி நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த மாதிரியான சில இதை வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சோஷியோ எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் தே ஹேவ் இன்க்ளூடட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடட் ஓப்பன். ஸோ தேவைப்பட்டால் இதில் மேற்கொண்டு சில விஷயங்களை, சில சட்டங்களை சேர்ப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. ஸோ அப்போ ப்ளீ பார்கெனிங்ல அந்த எந்த அஃபென்சஸ்லாம் சோஷியோ எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படிங்கக்கூடிய டிஃபைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வச்சாங்கன்னா அதற்கான ஆன்சர் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 265A, மறந்துடாதீங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் செக்ஷன் 265B, அப்ளிகேஷன் ஃபார் ப்ளீ பார்கெனிங். ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும், யார் அந்த அப்ளிகேஷனை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது செக்ஷன் 265B. அஃபென்சஸ் சொல்றது 265A. 265A is with regard to application of this chapter. எந்த அஃபென்சஸ்க்குலாம் இந்த சாப்டர் அப்ளை ஆகும் ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிறத 265A பார்த்தோம். அடுத்து 265B அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு மனுவை அந்த விண்ணப்பத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 1, a person accused of an offense may file application for plea bargaining in the court in which such offense is pending for trial. ஸோ அப்போ ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிற அந்த இதை வந்து எந்த கோர்ட்ல அந்த மனுவை தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கு அந்த வழக்கு விசாரணைக்கு நிலுவையில் இருக்கோ அந்த நீதிமன்றத்தில் தான் ப்ளீ பார்கெனிங் அப்ளிகேஷனை தாக்கல் பண்ண முடியும். அப்போ டைரக்டா நீங்க ஹைகோர்ட்ல போய் தாக்கல் பண்ண முடியாது, டைரக்டா போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் தாக்கல் பண்ண முடியாது. சரியா? Then subsection 2, the application under subsection 1 shall contain a brief description of the case relating to which the application is filed, including the offense to which the case relates, and shall be accompanied by an affidavit sworn by the accused stating therein that he has voluntarily preferred, after understanding the nature and extent of punishment provided under the law of the offenses, the plea bargaining in the case, and then he has not been previously convicted by the court in a case in which he had been charged with the same offense அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ப்ளீ பார்கெனிங் மனுவை தாக்கல் பண்ணக்கூடிய குற்றவாளி இந்த வழக்கின் தன்மை, அந்த குற்றத்தின் தன்மை அதையெல்லாம் குறிப்பிட வேண்டும். அது சார்ந்த ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்யணும். அதோட சேர்த்து நான் இதற்கு முன்பு இதே மாதிரியான வழக்குகளில் தண்டனை பெற்றதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உறுதிமொழியும் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Then subsection 3, after receiving the application under subsection 1,
the court shall issue notice to the PP or the complainant of the case as the case may be and to the accused to appear on the date fixed of the case. So once the application is received, the second step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா to issue notice to whom அப்படின்னு பார்த்தீங்கன்னா if that is based on the police report under subsection 1 of section 265A அப்படின்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதே ஒரு கம்ப்ளைனன்ட் செக்ஷன் 199 to 204 ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நடந்த வழக்காக இருந்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். அந்த நோட்டீஸ்ல 3 பேரும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதே மாதிரி அல்லது கம்ப்ளைனன்ட் பிளஸ் திஸ் அக்யூஸ்ட் ஹேஸ் டு அப்பியர், 2 பேரும் அப்பியர் ஆகணும். தென் சப்செக்ஷன் 4 when the PP as the case may be and the accused appear when the PP or the complainant of the case as the case may be and the accused appear on the date fixed under subsection 3, the court shall examine the accused in camera. In camera proceedings la accused examine பண்ணணும். எதற்குனா to ensure that this application has been submitted voluntarily. ஒரு காவல்துறையின் கட்டாயத்தின் பேரில் அல்லது ஏதேனும் ஒரு இன்டிமிடேஷன் ஆர் த்ரெட் ஆர் கம்பல்ஷன் ஆர் ஃபோர்ஸ் மூலியமா அவர் இந்த மனுவை தாக்கல் செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்ன பண்ணணும்? இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல வேர் த அதர் பார்ட்டி இன் த கேஸ் ஷால் நாட் பி பிரசன்ட் டு சாட்டிஸ்ஃபை இட் செல்ஃப் தட் த அக்யூஸ்ட் ஹஸ் ஃபைல்டு த அப்ளிகேஷன் வாலண்டரிலி. ஸோ அப்போ அந்த இன் கேமரால அந்த தேதியில் யாரை விசாரிப்பார்கள்? அந்த அக்யூஸ்டை விசாரிப்பாங்க. எது சம்பந்தமாக விசாரிப்பார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மனுவை அவர் வாலண்டரியாக தன் விருப்பத்தின் பேரில் தான் தாக்கல் செய்திருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் அதை விசாரிக்கும் பொழுது the opposite party, either the public prosecutor or the police or the complainant as the case may be, should not present or they are not allowed to present. சரியா? அவர்களை தனியாக வெளியே வைத்துவிட்டு இவரிடம் விசாரிப்பார்கள். Then 4A, the court is satisfied the application has been filed by the accused voluntarily, it shall provide time to the PP or the complainant as the case may be and accused to work out a mutually satisfactory disposition of the case, which may include giving to the victim by accused the compensation and other expenses during the case and thereafter fix the date for further hearing of the case அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்து 2 தரப்பும் அப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த 2 தரப்பையும் ஒரு மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசிஷனை தயார் பண்ண சொல்லி ஒரு டேட்டை போடுவாங்க. அதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதேனும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த இழப்பீடு எவ்வளவு ரூபாய், அதே மாதிரி வழக்கு செலவிற்கென ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற அந்த விஷயங்களை அந்த மனுவில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Then B, the court finds that the application has been filed involuntarily. அவர் சுய விருப்பத்தின் பேரில் தாக்கல் செய்யல, பட் ஆனா ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தாக்கல் செய்திருக்கிறார் அப்படி என்று தெரிந்தால் by the accused or he has previously been convicted by a court in case in which he had been charged with the same offense, he shall proceed further in accordance with the provisions of this code from the stage such application is filed under subsection 1. அப்ப அந்த மனு நிராகரிக்கப்படுகிறது ஏதோ இந்த 2 காரணத்தில் ஏதோ ஒரு காரணத்துல. ஒண்ணு இன்வாலண்டரியா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே அவர் இதே போன்ற வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிங்கிறது தெரிய வருது. அதனால இந்த மனுவை தள்ளுபடி செய்யப்படுறதும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அந்த தள்ளுபடி செய்யப்பட்டால் அந்த ஒரிஜினல் வழக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே பி பெண்டிங் ஃபார் டிஃபென்ஸ் விட்னஸ் அப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இட் நீட் நாட் வெயிட் டில் ப்ரிஃபரிங் அன் அப்பீல் ஆர் சம்திங். சரியா? 265C கைட்லைன்ஸ் ஃபார் மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசிஷன். அப்போ புதுசா ஒரு வார்த்தையை பார்த்தோம். எதுல பார்த்தோம்? போன செக்ஷன்ல பார்த்தோம். 265B என்னன்னு பார்த்தோம்? மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசிஷன். அந்த நோட்டீஸ் அனுப்பி 2 தரப்பும் வந்துட்டாங்க குறிப்பிட்ட நாள்ல. அந்த அக்யூஸ்ட் பர்சனையும் விசாரிச்சுட்டாங்க இன் கேமரால. அது வாலண்டரியா தான் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டைம்குள்ள எதற்காக அந்த டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசிஷனை அரைவ் ஆகணும் 2 பேரும் சேர்ந்து. மியூச்சுவலினாலே 2 தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அது எதையெல்லாம் சார்ந்து இருக்க வேண்டும், அதில் எதையெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 265C கைட்லைன்ஸ் ஃபார் மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசிஷன் என்னன்னு பார்ப்போம். இன் ஒர்க்கிங் அவுட் a mutually satisfactory disposition under clause A of subsection 4 of section 265B, the court shall follow the following procedure, namely என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, in a case instituted on a police report, the court shall issue notice to the PP, the police officer,
who have investigated the case, the accused and the victim of the case to participate in the meeting to work out a satisfactory disposition of the case அப்படின்னு சொல்றாங்க. 4 நபர்கள் கலந்து கொள்ள வேண்டுமா? யாரெல்லாம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எந்த ஒரு காவல்துறை அதிகாரி அந்த வழக்கை விசாரித்தாரோ அந்த நபர், யார் ஒருவர் இந்த மனுவை தாக்கல் செய்தாரோ அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர், 4வது பாதிக்கப்பட்ட நபர். இந்த 4 பேரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்புறமா provided that throughout such process of working out a satisfactory disposition of the case, it shall be the duty of the court to ensure that the entire process is completed voluntarily by the parties participating in the meeting, provided that the accused, if he so desires, may participate in such meeting with his pleader if any engaged in the case அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தன்னுடைய வழக்கறிஞரோடு சேர்ந்து இதில் கலந்து கொண்டு ஒரு முடிவினை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முக்கிய என்ன விஷயம் சொல்றாங்க? இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு பி டேக் பார்ட் அண்ட் ஆக்டிவ் ரோல் த்ரூ அவுட் திஸ் ஃபார்முலேஷன். ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்துவது அந்த நீதிமன்றத்தின் ஒரு டியூட்டி, கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. Then B, in a case instituted otherwise than on police report, the court shall issue notice to the accused and the victim of the case to participate in a meeting. அதுதான் திருப்பவும் சொல்லப்பட்டிருக்கு. To meet a workout of satisfactory disposition, provided that it shall be the duty of the court to ensure throughout such process that it is completed voluntarily by the parties participating in the meeting. Then provided further that if the victim of the case or the accused, as the case may be, so desires, he may participate in such meeting with his pleader engaged in the case. தேவைப்பட்டால் இவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த நீதிமன்றத்துடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீதிபதியோட டியூட்டி என்னன்னா, he should be actively participate throughout with regard to formulation of such mutual disposition. அது ஒரு முக்கியமான ரோல். Then section 265D, report of the mutually satisfactory disposition to be submitted before the court. ஸோ ஒரு முடிவினை எட்டிவிட்டார்கள். அந்த நீதிமன்றம் அமைத்து கொடுத்த அந்த பாதையில் மியூச்சுவலா அதை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, that report should be submitted before the court as per 265D. அது என்னன்னு பார்ப்போம். Where in a meeting under section 265C, a satisfactory disposition of the case has been worked out, the court shall prepare a report for such disposition, which shall be signed by the presiding officer of the court and such other persons who participated in the meeting, and if no such disposition has been worked out, the court shall record such observation and procedure further in accordance with the procedures of this court from the stage of application under subsection 1 of section 265B has been filed in such case. ஸோ அப்போ யாரெல்லாம் அதில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னால், அந்த நீதிமன்றத்தில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய ஜட்ஜும், அதே மாதிரி த பார்ட்டிஸ் போத் தட் அக்யூஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த விக்டிம், அவங்களும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மியூச்சுவல் டிஸ்போஷன் எட்ட முடியல, இவர்கள் கேட்கக்கூடிய டிமாண்ட் அல்லது இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷனுக்கு அவங்க ஒத்து வரல, இல்லை ஏதோ ஒரு டேர்ம்ஸ் ரெண்டு பார்ட்டியும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னால், எப்பொழுது அந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தில் இருந்து அந்த வழக்கின் விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Then section 265E, disposal of the case. So once that report has been submitted and it is accepted by the court, then what it should be done அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கை அந்த மியூச்சுவல் டிஸ்போசிஷன் அடிப்படையில அந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ணணும், முடித்து வைக்க வேண்டும். சரியா? அதுதான் செக்ஷன் 265E, disposal of the case. Where a satisfactory disposition of the case has been worked out under section 265D, the court shall dispose of the case in the following manner அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் there are A, B, C and D. 4 manner has been provided. அது என்னன்னு பார்ப்போம். A, the court shall award compensation to the victim in accordance with the deposition under section 265D and hear the parties on the quantum of the punishment, releasing of the accused on probation of good conduct or after admonition under section 360, or for dealing with accused under the provisions of Probation of Offenders Act or any other law for time being in force, and follow the procedure specified in the succeeding classes for imposing the punishment on the accused. அதாவது இழப்பீடினை பெற்றுக் கொடுத்து விட்டு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை என்ன பண்ணலாம்? அட்மானிஷன் மட்டும் பண்ணி விடுதலை செய்யலாமா Probation of Offenders Act அடிப்படையில, அல்லது அந்த நபருக்கு Probation of Offenders Actல இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 3 வருடத்திற்குள் தண்டனை வழங்கலாமா, அல்லது வேற ஏதேனும் தண்டனை வழங்கலாமா அப்படிங்கிறத அந்த நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். That is what class A speaks about. Then class B, after hearing the parties under class A, இரண்டு தரப்பையும் கேட்டுறாங்க, என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. If the court is of the view that section 360 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் பொழுது
அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருடைய வயது மற்றும் குற்றத்தன்மையை கருத்தில் கொண்டு அவருக்கு தண்டனை விதிப்பதற்கு பதிலாக செக்ஷன் 360ல அட்மானிஷன், அதாவது கண்டித்து விடுதலை செய்வதோ அல்லது ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டின் அடிப்படையில என்ன பண்ணலாம், தேவைப்பட்டால் செக்ஷன் 4ல அதிகபட்சம் 3 வருட தண்டனை மட்டும் விதித்து அவரை விடுதலை செய்யலாம். ப்ரொவைடட் இட் should satisfied with regard to the character and circumstances of the case of the accused involved in the offense. சரியா? அதுதான் வந்து செக்ஷன் 360. After hearing the parties under class A, if the court is of the view that section 360 or the provisions of so and so, the probation of offenders act or any other law being in force or attracted in the case of the accused, it may release the accused on probation or provide the benefit of any such law as the case may be அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இரண்டு தரப்பையும் கேட்ட பிறகு ஏதேனும் ஒரு பெனிஃபிட்டா அந்த அக்யூஸ்டுக்கு வழங்க முடியும் செக்ஷன் 360 சிஆர்பிசி படியோ அல்லது ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958 படியோ அவருடைய கேஸ் ஒரு ஃபிட் கேஸ் அப்படின்னா அந்த பலனை அவருக்கு வழங்கலாம். தட் இஸ் கிளாஸ் பி. தென் கிளாஸ் சி, the court finds that the minimum punishment has been provided under the law for the offense committed by the accused, it may sentence the accused to half of such minimum punishment. அப்போ ஒரு சில வழக்குகள்ல அந்த கிளாஸ் பி படி அவருக்கு அட்மானிஷனோ இல்ல அந்த செக்ஷன் 360யோட பெனிஃபிட்டோ இல்ல ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் பெனிஃபிட்டோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த குற்றத்திற்கு குறைந்தபட்ச தண்டனை என்னவோ அதில் பாதியினை வழங்கலாம். ப்ரொவைடட் தட் ப்ளீ பார்கெனிங் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே செக்ஷன் 265E disposal of the case provided when the plea bargaining is successful. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த mutual disposition is arrived in a satisfactory manner by both the parties அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அதுல 265A என்ன பார்த்தோம், இந்த இதற்கு கீழே இருக்கக்கூடிய வழிவகைகள் படி அந்த வழக்கு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுல A, B என்ன பார்த்தோம், அந்த பெனிஃபிட் வந்து கொடுக்க முடிஞ்சா 360 சிஆர்பிசியோ இல்ல ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டோ கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். சில என்ன பார்த்தோம் அப்படின்னா அது கொடுக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்ச தண்டனை என்னவோ அதில் பாதியினை வழங்கலாம் அப்படிங்கிறது தான் சி. தென் டி, இன் கேஸ் ஆஃப்டர் ஹியரிங் த பார்ட்டிஸ் அண்டர் கிளாஸ் பி, த கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் த அஃபென்ஸ் கமிட்டட் பை த அக்யூஸ்ட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் கிளாஸ் பி ஆர் கிளாஸ் சி. அதாவது மேல சொன்ன ரெண்டுமே அவர் கொடுக்க முடியாது, குறைந்தபட்ச தண்டனையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி அந்த பெனிஃபிட்டையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா then it may sentence the accused to 1/4 of the punishment provided or extendable as the case may be for such offense அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்ச தண்டனை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் 1/4 தண்டனையை அவருக்கு வழங்குவதற்கு இந்த ப்ரொவிஷன்ல அனுமதி வழங்கப்பட்டது. Then section 265F, judgment of the court. The court shall deliver its judgment in terms of section 265E in the open court and the same shall be signed by the presiding officer of the court. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் செக்ஷன் ஓப்பன் கோர்ட்ல அவர் வந்து அந்த தீர்ப்பை வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 265G என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனாலிட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், பிகாஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் தட் மியூச்சுவல் டிஸ்போஷன் இல்லையா? 265B ஒரு மியூச்சுவல் டிஸ்போஷனை உருவாக்குறோம், அதன் அடிப்படையில தான் கொடுக்குறோம். அப்ப அதனால இது என்ன கிடையாது, அப்பீலபிள் ஆர்டர் கிடையாது. ப்ரொவைடட் ரெண்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 136ல ஸ்பெஷல் லீவ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில ஒரு பெட்டிஷனை என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். அல்லது ஹைகோர்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 226ஓ இல்லைன்னா சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 227லயோ இது சார்ந்த ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இஃப் தேர் இஸ் சம் கிரீவியன்ஸ் ஆர் டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 265F. சரியா? அதுதான் 265G. Finality of the judgment. The judgment delivered by the court under section 265G shall be final and no appeal except the special leave petition under article 136 and writ petition under articles 226 and 227 of the constitution shall lie in any court against such judgment. அப்ப இந்த ரெண்டு மட்டும்தான் இதுல இருந்து ஒரு மேல் முறையீடு என்று சொன்னால் இந்த ரெண்டு வகையில் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். Then section 265H, power of the court in plea bargaining. The court shall have, for the purpose of discharging its functions under this chapter, all the powers vested in respect of bail, trial of offences and other matters relating to the disposal of the case in such court under this code அப்படின்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் பிளீ பார்கெனிங்கிற்காக ஒரு அக்யூஸ்டுக்கு ஜாமீன் கொடுக்கலாம், அதுதான் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணுமோ, சம்மன் அனுப்பணுமா இல்ல ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணணுமா, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லா வகையான ப்ரொசீஜரையும் இந்த ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரித்து முடிப்பதற்கான விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. Then section 265I, period of detention undergone by the accused to be set off against the sentence of imprisonment. ஸோ நம்ம அந்த கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் டில பார்த்தோம்.
குறைந்தபட்ச தண்டனையாக இருந்தால் அதில் பாதியும், அப்படி குறைந்தபட்ச தண்டனை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அதில் 1/4 ஆஃப் த பீரியட் கேன் பி ப்ரொவைடட் ஆஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ செக்ஷன் 265I என்ன சொல்றாங்கன்னா செட் ஆஃப்னா தட் இஸ் டியூரிங் ட்ரையல். ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனரா சில காலங்கள் அவர் அந்த ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் உள்ள இருந்திருப்பாரு. அப்படி ஏதாவது ஒரு சில காலங்கள் இருந்தா அதை இதுல இருந்து கழித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது குற்றவாளிக்கு இதுதான் தண்டனைன்னு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிருப்பாங்கன்னா செட் ஆஃப் பண்ணிருப்பாங்க. 5 வருட கடுங்காவல் தண்டனை. அவர் அதுல ஒரு 6 மாதம் ஜாமீன் கிடைக்காம அண்டர் ட்ரையல் விசாரணை கைதியாக இருந்தால் மீதி இருக்கும் நாட்களை அவர் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் 428. சரியா? The provisions of section 428 shall apply for setting off the period of detention undergone by the accused against the sentence of imprisonment imposed under this chapter in the same manner as they apply in respect of the imprisonment under the provisions of this code. So set off அப்படிங்கிறது செக்ஷன் 428ல ஏற்கனவே இருந்த சிறை நாட்களை கருத்தில் கொண்டு அதை கழித்து மீதி நாட்களை அனுபவிப்பதற்கான ஒரு ப்ரொவிஷன். செக்ஷன் 265J சேவிங்ஸ். The provisions of this chapter shall affect notwithstanding anything inconsistent therewith contained in any other provisions of this code, and nothing in such other provision shall be construed to constrain the meaning of any provisions of this chapter. For the purposes of this chapter explanation, the expression public prosecutor has the meaning assigned to it under class U of section 2 and includes an assistant public prosecutor appointed under section 25. So public prosecutor என்பது assistant public prosecutorையும் குறிக்கும். செக்ஷன் 25ல ஏபிபினா யாருன்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யாருன்னு 2 கிளாஸ் யூல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் சாப்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்கு முரணாக இருப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேவிங் கிளாஸை 265Jல வைக்கிறாங்க. தென் 265K ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் நாட் டு பி யூஸ்ட். ஸோ அந்த மியூச்சுவல் டிஸ்போசிஷன் வழங்குவதற்காக சில பதிவுகளை அந்த டிஸ்போசிஷன்ல வாங்குறாங்க. அக்யூஸ்ட் இதெல்லாம் சொல்றாரு, அன்றைய தினம் நான் கோபத்தில் செய்துவிட்டு அவன் என் கூட உடன் பிறந்தவன் தான், இருந்தாலும் நான் இன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு ஏதோ சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் அவருக்கு எதிராக வேற ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்ல பயன்படுத்த முடியாது. அதுதான் செக்ஷன் 265K. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் நாட் டு பி யூஸ்ட் notwithstanding anything contained in any law for the time being in force. The statements or facts stated by an accused in the application for plea bargaining filed under section 265B shall not be used for any other purpose except for the purpose of this chapter. அப்ப இந்த ப்ளீ பார்கெனிங்காக மட்டும்தான் அந்த வாக்குமூலங்களை அந்த பதிவுகளை பயன்படுத்த வேண்டுமே தவிர வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளப்படாது. தென் லாஸ்ட் செக்ஷன் 265L நான் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் அப்ளை. Nothing in this chapter shall apply to any juvenile or child as defined in class K of section 2 of the Juvenile Justice Care and Protection of Children Act 2000 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் ஒரு குழந்தைகளை குற்றவாளியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. ஏன்னா ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிறது மியூச்சுவல் டிஸ்போசிஷன். தே கேனாட் கம் ஆனா மியூச்சுவல் கிரவுண்ட். அவர்களால் ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு முடிவுனை எடுக்க முடியாது. அந்த வயது அவர்களுக்கு இல்லை. அதனால செக்ஷன் 2 கிளாஸ் கேல யாரெல்லாம் சில்ட்ரன் அப்படின்னு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்ல அந்த இளம் சிறார்களுக்கு பொருந்தாது இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் விஷயம். சரியா? ஜுவனைல் ஆர் சைல்டு இன் கிளாஸ் 2K. ஸோ இதுதான் ப்ளீ பார்கெனிங். ஸோ ப்ளீ பார்கெனிங்னா நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு கோர்ட்டுடைய கடமை என்னன்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். அப்போ ஒரு அக்யூஸ்ட் ஒரு ப்ளீ பார்கெனிங்கான அப்ளிகேஷன் கொடுத்தா ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிற கேஸா இருந்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டிங் பண்ண போலீஸ் ஆஃபீஸர், அது ஒரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழக்கா இருந்தா அந்த கம்ப்ளைண்ட் இவர்களுக்கெல்லாம் ஒரு மனுவை அளித்து ஒரு குறிப்பிட்ட தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும். அன்னைக்கு இன் கேமரால என்ன பண்ணணும், அந்த கன்சர்ன் அக்யூஸ்ட் கிட்ட கேட்கணும், இது வாலண்டரியா நீ பண்றியா இல்ல வேற ஏதேனும் நோக்கமா அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அதுக்கு அடுத்து கோர்ட் ஷுட் மேக் ஆர் என்ஷூர் தட் process is completed. அந்த மியூச்சுவல் டிஸ்போஷன் ஒரு தாக்கல் பண்ணுவதற்கான வழிவகைகளை உருவாக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன ப்ரொசீஜர், அது நிராகரிக்கப்பட்டால் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ.